பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் அண்ணன் உமாபதி அண்ணனோட ஒரு கலந்துரையாடல். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம பேசுகிறதுக்காகவே சில விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க தாவேக்கா அப்படின்னு தான் சொன்னோம். அந்த வகையில் வந்து திருத்தணி தொகுதியில் நிற்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதான் பார்க்குறதுக்கு நமது மதிப்பு இருக்கிற அம்பேத்கர் மாதிரியே வந்து லுக்கலைக்கில் இருப்பார் இல்லையா? அந்த சினிமாலெல்லாம் ரஜினி கமல் வேஷம் போட்டு ஆடுவாயில்ல திருவிழாவில், அதான் அந்த மாதிரி ஒரு கூத்துங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல பேசுகிறாப்புல 2034 தொகுதியிலையும் தாவேக்கா வின்னாவும் அப்படிங்கிறாரு. அவர் உலகத்தில் பாதி கண்ட்ரியை கூட்டினா கூட அவ்வளோ தொகுதி வருமானு தெரில எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு. அவர் வந்து 2034 தொகுதியிலையும் அப்படிங்கிறாரு. அவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்ருக்காங்க. நிறைய இடத்துல வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. வேட்புமனு தாக்கல் செய்யும்போது இந்த சொத்து குவிப்பு, சொத்து வழக்கு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அந்த என்ன சொல்கிறது, பிரச்சாரத்துக்கு போகும்போது இவரே ரத்து செய்கிறார். பிரச்சாரத்தை ரத்து செஞ்சுட்டு இல்லை எங்களுக்கான அனுமதி டைலாக்ல இருக்குல்ல, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி. அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், உன் பேச்சை நான் கேட்குறது அப்படின்னு. அதனால அந்த மாதிரி அவரே ரத்து பண்ணிடுவார். அது என்னென்னா ஜென்ரலாக ரூல் வந்து இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா முன்கூட்டியே எல்லா கட்சியினரும் வந்து இந்தந்த நாளில் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்தந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மனு கொடுப்பாங்க. அவங்க வந்து டைமிங் செட் பண்ணுவாங்க. இந்த டைமில் இவங்க வராங்க, இந்த டைமில் இவங்க வராங்க. ஒரே டைமில் 2 வேட்பாளருக்கோ 2 எதிர்கட்சியினருக்கோ கொடுக்க மாட்டாங்க. இவர் இப்போ தானே கட்சி ஆரம்பித்து என்ன சொல்கிறது, நாங்கள் எலெக்ஷனில் நிற்கிறோங்கிறதே இப்போ தானே தெரிவித்தார். மற்றவங்களாம் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இவர் கொடுக்கும்போது காவல்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க, 1 மணி நேரம் தரேன் பர்மிஷனு அப்படின்னு. 3 மணி நேரம் தான் வேணும் அப்படின்னு இருக்காங்க. இல்லைங்க 1 மணி நேரம் தான் தர முடியும். ஓ உங்களை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ரத்து செஞ்சுட்டு போயிட்டாராம். ஸோ இவர் என்ன கேட்டகரியில் தான் சேர்க்குறது? அப்போது புஷி ஆனந்த் தான் இப்போ நல்லா தான் இருந்தாப்புல. புஷி ஆனந்த் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வந்து இந்த கவுண்டமணி காமெடி மாதிரி யாரா அவனுக்கு சோறு இல்லைன்னு சொன்னாங்க, வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன். இந்த அக்கா தான் சொன்னாங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன்னு. இவ்வளோ சொன்னால் இப்போ நான் சொல்கிறேன்டா சோறு இல்லை போடா அப்படின்னு. அந்த கதை தான் வந்து புஷி ஆனந்த். புஷி பெர்மிஷன் வாங்கிட்டியா, லெட்டர் கொடுத்துட்டியா? கொடுத்துருக்கேன். எவ்வளோ நேரத்துக்கு கொடுத்துருக்கேன்? 3 இடத்துல நீங்கள் இப்போ கொடு, இப்போ லெட்டர் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டியா? ரைட். அப்ரூவல் ஆயிடுச்சா? வந்துச்சு பாஸ், நாளைக்கு நம்ம போகலாம் பாஸ். அப்ரூவல் ஆயிடுச்சுல, பெர்மிஷன் கொடுத்துட்டா இல்லை, ரத்து போ அப்படின்னோடனே, பாஸ் நீங்கள் தான் பெர்மிஷன் வாங்க சொன்னேன், நான் தான் வாங்க சொன்னேன். நீங்கள் தான் வந்துருச்சான்னு கேட்க சொன்னீங்க. ஆமாம் நான் தான் கேட்க சொன்னேன். இப்போ யார் சொல்கிறா? இது நான் தானே சொல்கிறேன், வேலையை பாரியா போய். இங்கே நீ தலைவனா நான் தலைவனா? ஆமாம் அப்படின்னோடனே புஷி வந்து வேறு வழியில் எங்கேயா அந்த வளர்ந்து கேட்டவங்க கூப்பிடியா, திமுக மேலே பழைய போட்டு அறிக்கை கொடு, சதி பண்ணுறாங்கன்னு. வேணா அவன் போய் எங்கேயா பேசுவான். இதே தான் டெய்லி சொல்லுவாங்க. டெய்லி இப்படி சுற்றி. இப்போ புஷி ஆனந்த் போய் கூப்பிட்டு நீ வந்து திமுக சதின்னு பேசு அப்படின்னா, அது எப்படிங்க திமுக சதின்னு கேட்டால், சோறு வேணுமா இல்லையா, உனக்கு சீட்டு வேணுமா இல்லையா? வேணும், அப்போ போய் சொல்லு. இப்படி தான் இவங்களுக்குள்ளே காமெடி பண்ணிட்டே இருக்காங்க டெய்லி. அதில் வந்து ஒரு இடத்துல எங்கேயோ போய் ஓட்டு சேகரிக்க போயிருக்காப்புல ஆதவர்ஜனா, மறக்காமல் பிசிகாவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்றாப்புல. ஒன்று பாவங்க ஒரு பக்கம் பார்த்தா இன்னும் அந்த பழைய கட்சியை மறக்கலன்னு. பழைய கட்சி அந்த கட்சியிலே 10 நாள் கூட இல்லையாங்க. 10 நாள் தானேங்க மொத்தம் பேர் இருந்தான். அதுக்கே அவ்வளோ பெரிய ஈடுபாடாயிடுச்சு உள்ள. அதனால் வேணுன்னே பண்ணியிருப்பான், இந்த வைரல் ஆகணும். அவன் வந்து வைரல் பைத்தியம். ஓ வைரல் பைத்தியம். ஏதாவது ஒன்று நம்ம வித்தியாசமாக பண்ணால் தான். ஓ இப்போ நாஞ்சில் விஜயன் மாதிரி. நாஞ்சில் விஜயாகிறது டெலிவிஷன் ஆர்டிஸ்ட். எதை பற்றி அவனை பற்றி யாருமே நியூஸ் போடலான்னா அவனே ஒரு நியூஸ் எடுத்து உடனே ஆரம்பிப்பான். நான் அவனை திட்டிகிட்டே இருப்பேன், டே அப்படி பண்ணாரா அப்படின்னு. அவனே ஒரு நியூஸ் எடுத்து. பாலா மாதிரி. பாலா வந்து அவனே நியூஸ் எடுக்க மாட்டான். இல்லை பாலா வந்து எப்படின்னா சிங்கிள் மேனை செட் பண்ணி வைரல் ஆகிறது. ஆதவர்ஜனா வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் மேனை செட் பண்ணி வைரல் ஆகிறது. வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி வைரல் பைத்தியத்தில் ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி. ஏன்னா சமீபத்தில் அந்த இது கூட வந்து பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் ஸ்டேஜில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் மேலே பாட்டில் எரிஞ்சாங்க, இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு டப்புன்னு வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி போயிட்டாங்க. ஆமாம். அதில் காவல்துறைக்கு சவால் வேறு. காவல்துறை முடிஞ்சால் அதை கண்டுபிடிக்கணும். இன்னொருத்தர் ஏதோ ஒருத்தர் பேசுகிறேன், நீ மட்டும் ஆம்பளையாக இருந்தா அப்படின்னு. அப்படியா? அது அவங்க பைத்தியம் பிடிச்சவங்க. அதான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வேறு மாதிரியான ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க.
பிளான் பண்ணி ஆதவ அர்ஜுனா வந்து கிளப்பி விட்ருக்காங்க, சொரிஞ்சு விட்ருக்காங்க. சொரிஞ்சு விட்டோடனே அது ஒரு ஊராக போய் கத்திட்டு இருக்கு. இப்போ அது மனுவத்தோட தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுன்னு? ஆதவ அர்ஜுனா மனுவை தெரியல, இப்போ பார்த்துட்டு இருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க. என்ன ஏற்றுக்கிட்டாங்களாம்? ஏற்றுக்கிட்டாங்களா? இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்களாம். சரி சரி, இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ தேர்தல் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க அந்த அம்மா, லேடி தான். சார் என்ன சார் பண்ணுறது, தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்கான் சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு. விடுமா, அவன் தோற்றுருவாமா, அவனுக்கு ஏமா போய் அவனை போய் நிறுத்திக்கிட்டு இது பண்ணிடுமா, இப்போ பாஸ் பண்ணி விடுமா, விடுங்க மேடம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவும் சரி ரைட்டு உங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம் போங்க அப்படின்ற மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க. பாவம் பண்ணி போலங்கிற மாதிரி தான். நீ என்ன பாவம் பண்ணிங்கனாலும் பாதிரியார்கிட்ட போய் அந்த ஒரு கூண்டு மாதிரி இருக்கும், அதில் போய் சொன்னீங்கன்னா மன்னிப்பு வழங்கிடுவார் அவர். ஆனால் வெளியில் வந்தோடனே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். குழம்பு வந்து மத ரீதியாக அவனுக்கு மன்னிப்பு வழங்குவார், ஆனால் வெளியில் வந்தால் சட்ட ரீதியாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அதை வந்து புரியுதா அவங்களுக்கு. பாவ மன்னிப்பு கேட்டுருப்பாங்க போய் இதில் இந்த எலெக்ஷன் கமிஷனில். அவங்க சரி போய் நின்று தொலைப்போ அப்படின்னு. ஏன்னா தோக்கிறது தோக்க போகிற உனைய போய் நிறுத்தி அந்த பாவத்தில் நாங்கள் ஆளாக இருக்கு அப்படின்னு அப்படி விட்டுருவாங்க. அதுலேயும் வந்து செங்கோட்டையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, விசில் ஊதுனா சளி கம்மியாகிடும் அப்படின்னு. சளி நெஞ்சு சளி குறையும், அப்புறம் வந்து வயிற்றால் நின்றுடும், அது நிறையா இருக்குது. அவர் ஒன்று தான் சொல்லியிருக்காரு. அதில் விசிலில் பல வித விசில் இருக்குது. நீளமாக ஒரு விசில் இருக்குது, அதை வாயில் வச்சு ஊதுனீங்க அப்படின்னா இதே டிசென்ட்ரியே நின்றுடும். அப்புறம் இந்த கலர் கலராக ஒன்று இருக்கும், அந்த விசில்லாம் ஊதுனீங்கன்னா காய்ச்சல் கொரோனாலாம் நின்றுடும். புரியுதாங்க? அந்த விசிலை ஊதிட்டு கொண்டு போய் டெஸ்டிங் கொடுத்தீங்கனாலே கொரோனா வார்டில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. மூக்கில் இது விடுவாங்க தெரியுமா, அதுபோல் விசிலை வாயில் விட்டு தோண்டி கொண்டு போய் வச்சாங்க. ஹார்ட் அட்டாக்லாம் நின்றுடும். ஹார்ட் அட்டாக் வந்து அது பெரிய விசில், ஊதுகுழல் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஊதணும், ஊதுனா ஹார்ட் அட்டாக் கிடையாது. இந்த மாதிரி பல விசிலில் பல இது அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாது, ஏன்னா அவங்க அடிக்கடி அந்த விசில் அது வந்து நீங்கள் டிராஃபிக் போலீஸ் மட்டும் தானே விசில் வச்சுருப்பாங்க. இல்லை மற்ற போலீஸ் ரோக்கல் இந்த ஏடு அதெல்லாம் விசில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அந்த காலம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போலீஸுக்குமே சளி பிடிக்காது. எல்லாரும் விசில் 2000க்கு முன்னாடி. புரியுதா? ஏன்னா எல்லாரும் விசில் வச்சுருந்தாங்க. ஆமாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி லத்தி வச்சுருந்தீங்கன்னா உடம்பு வலி வராது, அந்த மாதிரி ஒருத்தருக்கு. ஆமாம், லத்தி எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அடிக்கும்போது அவங்க உடம்புல இருக்க எது பூரா சரியாயிடும். அதெல்லாம் எல்லாமே ஒரு அது ஒரு விதமான மசாஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த பழைய கதையில் சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். பரவாயில்ல, இது அந்த மாதிரி ஒரு பெரிய தாட் ப்ரோவோகேட்டிவான சில விஷயம். ஹார்ட் நல்லாயிருக்கும், சளியெல்லாம் குறைஞ்சிரும், இருமல் வராது. ஒரு சின்ன இப்படி சின்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? இல்லை, எங்கேயுமே கேள்விப்பட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு சின்ன அவங்களுக்கு யானை சின்ன யாரோ ஒருத்தர் வச்சுருக்காங்கல்ல, யானை மசாஜ் இருக்குல்ல தாய்லாந்தில், படுக்க போட்டு யானை லைட்டாக மிதிக்கும் அந்த. அப்போ அதை அவங்க சொல்லுவாங்களா அது மாதிரி யானை மிதிச்சா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி? சரி, இது மாதிரி எல்லா சின்னத்துக்கும் சொல்லிக்கலாம். எல்லா சின்னத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அப்போ அடுத்து வந்து இதை ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் மட்டும் வந்து ஏடிஎம்கேல இருந்தார்னா ரெட்டலை வந்து ஒரு மூலிகை இலை. ஆமாம், இல்லை அதைத்தான் அவர் சாப்பிடுவார், இலையில தான் சாப்பிடுவார், தெரியுமா இல்லையா? இல்லைண்ணே, அது வந்து ஒரு புதினா இலை, அதை எடுத்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா இந்த அவரை விதை இருக்கிறதே இல்லை. அந்த ரெட்டை இலையில தான் அவர் சாப்பிடுவார், பெரிய இலையில தான் சாப்பிடுவார். சின்ன இலை இருக்குது, சின்ன இலை சாப்பிடும்போது தான் அவர் இவ்வளோ வலுவாக இருக்கார். அது 80 வயசுக்கு மேலே சின்ன எப்படி இருக்கார் இளைஞரா, எல்லாமே அந்த இலை மூலிகை தான். சரி, மூலிகை தான் காரணம். ஸோ அதை பற்றி நான் அப்போ வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு டாக்டர் இல்லை, இதிலலாம் இந்த ஸ்பெஷல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானி. ஓ, வெரி நைஸ். அது மாதிரி நீங்கள் டாக்டர் வந்து நீங்கள் டாக்டர்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, டாக்டர் வந்து டாக்டர் கிடையாது. வெறும் டாக்டரை விட்டிங்கன்னா ஒன்றத்துக்கு வேலைக்கு ஆகாது. மெடிக்கல் ஷாப்பை பூரா மூடிட்டிங்கன்னு டாக்டருக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். மெடிக்கல் ஷாப் இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு, உங்களுக்கு இது ஜன்னி இருக்குது, உடனடியாக உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றணும், மாத்திரை போடணும் போது மெடிக்கல் ஷாப்பே இல்லை, மாத்திரையே கிடைக்கலான்னு டாக்டர் வேஸ்ட்டு. சொன்னால் என்ன சொல்லலைன்னா என்ன, ஜன்னி வந்து செத்துருன்னு சொன்னால் என்ன சொல்லு. மெடிக்கல் ஷாப்பும் சேர்த்துருக்குன்றால் தான் அவர் எழுதி கொடுக்குற மருந்தை கடையில் போய் வாங்கி சாப்பிட்டு அவருக்கு நோய் சரியாகும். ஸோ அந்த மாதிரி டாக்டரே வேஸ்ட்டு தான். நீங்கள் வந்து இந்த மெடிக்கல் ரிசர்ச் இருந்தால் மட்டும்தான் டாக்டருக்கு வேல்யூ. டாக்டர் வந்து இந்த மருந்தை சாப்பிட்டா சரியாகும்னு அவருக்கு தெரியும், இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு. மருந்து தயாரிக்கிறவன் இருந்தால் மட்டும்தான் டாக்டர் உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா டாக்டரே காலி. ஸோ அந்த மாதிரி தான் இந்த செங்கோட்டையன். பட் செங்கோட்டையன் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காருண்ணே. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஓட்டுகளை பிரிக்கிறது வழக்கமாக அந்த மாதிரி ஏதாவது புதிய கட்சி வந்தால் ஓட்டுகளை பிரிப்பாங்க. ஆனால் செங்கோட்டையன் வந்து ஒரு காமனாக ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி சொல்ல, விஜய் திருமா கட்சி ஓட்டுகளை பிரிப்பார்.
விஜய் பிரிக்க போகிறது திமுக கூட்டணி ஓட்டுகளைத்தான், குறிப்பாக திருமாவளவன் கட்சி ஓட்டுகளைத்தான் பிரிப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எந்த ஓட்டையும் அவரால் பிரிக்க முடியாது. விஜயன் வருகை திமுகவை பாதிக்கும். இதுக்கு என்னென்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா பிஜேபி தான் எங்களை நிறுத்தியிருக்குன்னு அர்த்தம். அந்த ஓட்டை பிரிக்க மாட்டோன்ற நம்பிக்கையில் தான் எங்களை தனியாக நிறுத்தியிருக்கு அப்படின்றது அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. பிஜேபிக்கு தான் சப்போர்ட், நாங்கள் பிஜேபி தான் சப்போர்ட்டு, நாளைக்கு நாங்கள் ஜெயிச்சு வந்தால் அவங்களோட சேர்ந்து தான் பண்ணுவோம். இல்லை அதான் சொல்கிறேன். இல்லை, அவ்வளோ கிளியராக சொல்கிறாரு. இதில் கிளியராக சொல்ல அவர் வேறு அர்த்தத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் அர்த்தம் இதுதான், புரிஞ்சவங்களுக்கு. அப்புறம் எதையோ நினச்சி சொல்லியிருக்காரு. ஆனால் அதாவது திமுகன்னு வரணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படிங்கிறதுனால திமுக ஓட்டுகளை தான் பிரிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த சுற்றி வளைச்சு பார்த்தா அது ஒன்று தான். விஜய் தலையால் அடிச்சிருக்காரு. உண்மையை சொல்லிட்டீங்களேண்ணே எப்படி அப்படின்னு. அதனால் செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய மூத்த அரசியல்வாதி. அதனால் சரி பரவாயில்ல விட்டுருங்க, அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சது தானே எல்லாருக்கும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. அதுதான் அவர்களுடைய ஒரு திட்டமாக இருக்கு. என்ன சொல்லுங்க, ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் சொன்னால் ஒரு நியாயம் இருக்கும்ல. உண்மையை தானே சொல்கிறார் அவர், எப்போவுமே உண்மையை பேசக்கூடியவர். அவர் இந்த உண்மையும் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். அது விஜயை கேட்காம சொல்லிட்டார். கடுப்பாக இருப்பார். என்னன்னா பார்க்கவும் முடியல, ஒன்றும் சொல்லவும் மாட்டான், வைக்கவும் மாட்டான், நம்ம உள்ளே வெடி வச்சு விட்டோம்னு வைங்க. புரியுதா உங்களுக்கு? இதான் இப்போ நம்மளை தேடி வருவாப்புல. ஆமாம். இல்லை என்னென்ன இப்படி சொன்னீங்க, என்னப்பா நானால போன் அடிக்கிறேன் நீ எடுக்கவே இல்லை, அப்படின்னா இருப்பா நான் ஒன்று ஒரு நியூஸ் ஒன்று போடுறேன், என்னண்ணே இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, நான் வாப்பா சொல்லுப்பா இந்த மாதிரி சொன்னா தானே வர இல்லை அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அது மாதிரி தான் பண்ணியிருப்பார். ஒருவேளை புஷி ஆனந்துக்கு வெடி வைக்கிறதுக்கு பண்ணாரா இல்லை விஜய்க்கு வெடி வைக்கிறதுக்கு பண்ணாரான்னு தெரியல. ஆனால் இது விஜய்க்கு தான் டைரக்ட், அப்படி தான் பார்க்கணும். அதே மாதிரி த்ரிஷா வந்து என்ன சொல்கிறதுன்னா திரைப்படங்கள்லேருந்து நடிக்க போகிறதில்ல அப்படின்னு உங்களை மாதிரி ஆட்கள் கிளப்பி விட்டதாக சொல்கிறாங்க. இந்த சினிமா சம்மந்தப்பட்ட கிளப்பி விட்டோம். இல்லை உங்களை மாறின்னு சொல்லி திரைத்துறையில் இருக்கிறவர்கள் வந்து த்ரிஷா வாழ்க்கையை ஒழிச்சு கட்டணுன்னுருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் த்ரிஷா ஹீரோயின் நடிச்சுட்டு 3 கோடி கடைசி படத்துக்கு கூட ரோடுன்னு ஒரு படத்தில் ஹீரோயின் நடிச்சான். ஆமாம், ரோட்லேயே அலைவாப்பில் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துக்கு 3 கோடி 4 கோடி சம்பளம். நம்ம நண்பர் தான் டைரக்ட் பண்ணார். அது மாதிரி த்ரிஷா இன்றைக்கி வரைக்கும் மார்க்கெட்டில் இப்போ கூட ஏதோ ஒரு படத்தில் நடித்தாப்புல, பேயாவோ ஏதோ ஒரு படத்தில் நடித்தாப்புல. அப்படி இருக்கும்போது த்ரிஷாவோட மார்க்கெட்டை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் கிளப்பி விட்றாங்க அப்படின்னு சொல்லி த்ரிஷாவே சொல்லியிருக்காப்புல. அறிக்கை கொடுத்துருக்காப்புல. இன்னும் வேறு என்னென்ன சொல்லுவீங்களோ சொல்லுங்கள். ஒரு 90 பேரோட கல்யாணம், 2 பிள்ளை எனக்கு, 2 குழந்தைக்கு அம்மா நான் வளர்க்குறேன் 2 குழந்தைய, இப்படிலாம் யாருமே சொல்லலை. அதுதான் உண்மையை விட்ட போடுது. நாளைக்கு எதாவது பார்த்தா நான் ஏற்கனவே சொன்னேன்லன்னு சொல்கிறதுக்காக. ஓ அந்த மாதிரி இல்லை, அதுவாக பிட்ட போடுறது 2 குழந்தை இருக்குது அப்படி இப்படின்னு போட்டால் அப்புறம் ஐயோ த்ரிஷாலாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. த்ரிஷாட்ட 2 நாய் தான் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், புரியுதா அவங்க? அதை வச்சுட்டு அந்த நாய் மேலே தான் விஜய் வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டுவார்ன்றது உலகத்துக்கே தெரியும். ஸோ அதனால் இருந்தாலும் சும்மா இருந்த த்ரிஷாவை யாரோ மூக்க சொரிஞ்சு விட்ருக்காங்க படுத்துருக்கும்போது. அது எந்திரிச்சு ஒரு ட்விட்டை போட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல்லாம் கலர்லாம் போட்டு கார்டெல்லாம் போட்டு அழகாக ஃபோட்டோ த்ரிஷா ஃபோட்டோலாம் போட்டு ஏதோ ஒரு நியூஸ் வருது இல்லை? ஆமாம், நமக்கு ஒரு போட்டிருக்காங்க. இந்த பாலா ஒரு இடத்துல சொன்னால ஏதோ எங்களை வச்சு சம்பாதிக்கிறீங்க, சம்பாரிச்சு போங்கனால இல்லை அந்த மாதிரி இல்லை பாப்பா, நம்மலாம் வந்து அதுக்காகவே ஏங்குறவங்க யாராவது இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களான்னு. அதனால் நம்ம பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு ஃபோட்டோவாக போட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அது வந்து கேட்டால் வந்து உங்களை தான் சொல்கிறாங்க, ஆதவன் தான் கிளப்பி விட்ட மாதிரி. நானா த்ரிஷா வாழ்க்கையை நாசப்படுத்துறதுக்கு ஆதவன் கிடையாது செஞ்ச வேலை தான்றாங்க, தெரியல. த்ரிஷா வாழ்க்கை தரிசா போகிறதுக்கு காரணமே இவன் தான்டா அல்ல அப்படின்ற மாதிரி இருக்குண்ணே. இது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதை பற்றி இது மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல நான் வந்து இன்னும் ஒரு நாஞ்சில் விஜயனாவே நான் உணர்றேன். அப்படியா? ஆமாம், ஏன்னா எனக்கு நானே பப்ளிசிட்டிலாம் வருது இல்லை, இந்த மாதிரி 4 பேர் சொல்லுங்கள், நம்ம ஒரு ஆதவ அர்ஜுனாவும் மாறலாம் இல்லை, 4 பேர் என்னை பற்றி வைரலாக சொல்லுங்கள் அப்படின்னு. பட் நல்ல விஷயந்தான். ஆனால் இது வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஆதவ அர்ஜுனா வந்து சமீபத்தில் இப்போ ஒரு இது கொடுத்தாரு, வேட்புமனு வந்து அவருக்கு ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் வந்து சொத்தெல்லாம் மறைச்சி தான் அவர் வேட்புமனு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னப்போ ப்ரெஸ்ஸில் சொல்கிறாப்புல, எனக்கு இவ்வளோ கோடி இருக்குது, எவ்வளோ இது இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் நான் எப்படி மறைக்க முடியும், இதுக்கெல்லாம் அங்கே உட்காந்து இந்த திமுக வழக்கறிஞர்கள் தான் காரணம். திமுக வழக்கறிஞர்கள் வந்து அங்கேயே வந்து நீங்கள் சொத்தை மறைச்சிட்டிங்கன்னு வந்து எங்கே வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே சொன்னாங்களாம். அதுலேயும் சொல்லிவிட்டு வழக்கறிஞர்லாம் சேர்ந்து ஒழிகன்னு கொடுத்துறான். யார் ஒழிக? ஆதவ அர்ஜுனா ஒழிகன்னு எங்கே வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சொன்னாங்களாம்.
ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் ஏதாவது. நான் தான் யோசித்தேன். நான் இவ்வளோ அடிப்படையாக கொஞ்சம் யோசிக்காத வக்கீல்களா எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. அதாவது அந்த இடத்துல போய் உள்ளே போய் உட்காந்துட்டா ஒளிய வாழ்கள்லாம் சொல்லுவாங்க. அதை வச்சு நான் பாவம் பித்து பிடிச்சி போய் முடித்தோடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க. எங்கே போலிங் முடிஞ்ச உடனே. ரொம்ப கஷ்டம் அது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவருடைய ஹைட்டுக்கு ஆம்புலன்ஸ் தலையை மட்டும் வெளியே நீட்டி கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா கால் வெளியே நீட்டாலும் பரவாயில்ல, கதவை சாத்தாமல் கொண்டு போயிடுவோம். கால் மட்டும் வெளியே தெரிஞ்சாலே அதை ஆதவர்ஜனா கொண்டு போகிறாங்க அர்த்தம் அப்படின்னு பார்த்துங்க. அதுக்கெல்லாம் இருக்குது. ஆம்புலன்ஸில் ஓட்டை போட்டுருவாங்க. காலுக்கு மட்டும் ஓட்டை போட்டு உள்ளே படுக்க வச்சு அந்த ஓட்டைக்குள்ளே காலை வச்சு தள்ளிடுவாங்க. மர்ம நபர் ஒருத்தர் ஆம்புலன்ஸில் அப்படின்னு. அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுச்சேரியில் வந்து இந்த வாரம் நடக்க போகுது, எலெக்ஷன் நடக்க போகுது. அதாவது இன்றைக்கி வந்து கடைசி கட்ட பிரச்சாரம். இன்றைக்கி தான் கடைசி கட்டம். நாளைக்கு லீவு. அடுத்த நாளைக்கு ஒரு நாள் இல்லையா பிரச்சாரம் கிடையாது. அடுத்த நாள் எலெக்ஷன். போகிறவங்கெல்லாம் விஜய்க்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறதுன்னு ஒன்று, பாலை பீச்சு அடிக்கிறது, தர்பூசணி பழத்தை எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. அது விஜயை கொல்ல பார்த்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பழத்தை தூக்கி போட்டு அது வந்து யாருன்னா இவர் தலையில் விழுந்துருக்கு. யார்? புஷியானந்த் தலையில் விழுந்து தெரிச்சிருக்கு. அதில் குங்குமம்லாம் வச்சுருக்காங்க போல். விஜய் தெரிச்சிட்டா ஐயோ மண்டபுரம் ரத்தமாக இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, தர்பூசணி பண்ண மண்டையில் விழுந்து உடஞ்சிருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற அந்த குங்குமம்லாம் ரத்தம் மாதிரி பட்டவுடனே ஆதவர்ஜனா கத்திரிக்காப்பில் ஐயோ ரத்தம். யார்? இது புஷி. அப்புறம் விஜய் ஒரு பாட்டில் தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றி ஒன்றும் இல்லையா ரத்தம் இல்லை, குங்குமத்தை போட்டு என்னையை அடிச்சிருக்காங்க, உன் தலையில் விழுந்துச்சு விடியா அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை பூராத்தையும் அள்ளி வெளியில் போட்டுருக்காங்க. ஜஸ்ட்டு மிஸ். விஜய் தலையில் விழுந்துருந்தா என்ன இருக்கும்? முதுகில் பட்டிருந்தா நான் இந்த கேப்பில் அப்படி நிற்கிறாப்புல பின்னாடி இப்படி திரும்புகிறப்ப முதுகு பக்கத்தில் அப்படி சரன்னு உள்ளே போயிடுச்சு. அந்த வண்டியில் உள்ளே போயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த பிரச்சாரத்துலையும் எவ்வளோ பெரிய கட்சிகள் வந்தப்பையும் அந்த மாதிரி எதுவும் செஞ்சதே கிடையாது. தர்பூசணிக்காயெல்லாம் எடுத்து தெரிஞ்சதெல்லாம் பார்த்ததே இல்லை. அதுதான் விஜய். உங்கள் விஜய் அப்படின்றது அந்த விஜயில். ஆனால் நல்ல ஒரு கிரேஸ் அது, பரவாயில்ல. ஆனால் எனக்கு இன்னும் சதித்திட்டமாக தான் தோணுது. நீங்கள் சொன்னது தான் தெரியுது. இல்லை திருஷ்டி சுற்றி விஜய் மேலேயே போட்டாங்க. விஜய் வேனுக்கு திருஷ்டி சுற்றி கீழே போட்டு உடைக்கல, விஜய் மேலே போட்டு ஆதவ